இப்ப உங்க வீடுகள்ல வழக்கமா ஒரு இதர பொருட்கள் போட்டு வைக்கிற ஒரு டிராயர் இல்லனா ஒரு அலமாரி இருக்கும். கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. ஆமா, அந்த பழைய சாவிகள், அப்புறம் ரப்பர் பேண்டு, எப்போதோ வாங்குன பொருட்களோட வாரண்டி கார்டு அதெல்லாம் போட்டு வைப்போமே, அதானே? கரெக்ட் அதேதான். உடைந்த பேனாக்கள்ல இருந்து எல்லாமே அங்க தான் கிடக்கும். பார்க்கறதுக்கு அது அவ்வளவு முக்கியமில்லாத பொருட்கள போட்டு வைக்கிற இடம் போல தோணும். உண்மைதான். ஆனா, என்றாவது ஒரு நாள் ரொம்ப அவசரமா தேடும்போது தான் தெரியும், நம்ம வீட்டின் பத்திரமோ அல்லது ஒரிஜினல் பாஸ்போர்ட்டோ கூட அந்த இதர டிராயருக்குள்ள தான் ரொம்ப பத்திரமா ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னு. கண்டிப்பா. இந்த தேடலுக்கு வந்திருக்க உங்கள நாங்க வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்திய அரசியலமைப்போட பகுதி 19 அப்படிங்கறதும் பாத்தீங்கன்னா சரியா இப்படிப்பட்ட ஒரு இடம் தான். நீங்க சொன்ன அந்த டிராயர் உதாரணம் இதுக்கு மிகச் சரியான பொருத்தம். ஏன்னா, அரசியலமைப்ப படிக்கிற பலரும் அடிப்படை உரிமைகள் பத்தியோ, இல்ல நாடாளுமன்றத்தோட அதிகாரங்கள் பத்தியோ மணிக்கணக்குல விவாதிப்பாங்க. ஆமா. ஆனா, இந்த பகுதி 19 இதர வகைமுறைகள், அதாவது மிஸ்லேனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமாக கடந்து போயிடுவாங்க. ஆனா அதுக்குள்ள பெரிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதான் உண்மை. ஒரு மாபெரும் அரசு இயன்றம் எந்த சிக்கலும் இல்லாம இயங்குறதுக்கு தேவையான மிக முக்கியமான விதிவிலக்குகளும் சரி, ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிற அதிகாரங்களும் சரி, ஏன் இந்திய வரலாற்றையே மாத்தின சில திருத்தங்களும் இங்கதான் ஒளிஞ்சிருக்கு. ஓஹோ, அதனாலதான் இன்னைக்கு நாம இதை முழுமையா தோண்டி எடுக்க போறோம். இந்த விதிகளோட எண்களை வரிசையா மனப்பாடம் செய்யறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆமா, நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது சிரமம் தான். அதுக்காக நாம பேச போற விஷயங்களை உங்க ஞாபகத்துல நிறுத்த ஒரு சின்ன குறுக்கொழிய, அதாவது ஒரு ரகசிய பாஸ்வேர்டை உங்களுக்கு கொடுக்க போறேன். அதுதான் BPT. BABEDI. பிப்பிடி பிஏ பேடி, பிப்பிடி பிஏ பேடி. இதை எப்படி உச்சரிக்கணும்னா பிப்பிடி பிஏ பேடி, பிப்பிடி பிஏ பேடி, பிப்பிடி பிஏ பேடி. அப்படி உச்சரிங்க. அப்படி உச்சரிக்கும் போது அந்த கோட் வேர்டு நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். அந்த கோட் வேர்டை டீகோட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஓ, BPT அப்புறம் BA லாஸ்டா BEDI. கரெக்ட். இந்த 9 எழுத்துக்களுக்குள்ளதான் அரசியலமைப்போட 361 முதல் 367 வரையிலான விதிகள் அடங்கியிருக்கு. இதுல ஒரு எண்ணை மட்டும் அவங்க நீக்கிட்டாங்க. அதை பத்தி பேசும்போது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சரி, ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ரகசிய குறியீட்டோட முதல் எழுத்தான P எதை குறிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. முதல் எழுத்தான P ப்ரொடெக்ஷன், அதாவது பாதுகாப்பு குறிக்குது. யாருக்கான பாதுகாப்பு? அரசியல் அமைப்போட 361வது விதி பாத்தீங்கன்னா, இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநர்களுக்கான ஒரு அதீத பாதுகாப்பு வழங்குது. அதீத பாதுகாப்புனா அவங்க என்ன செஞ்சாலும் கேட்க முடியாதா? அதாவது, இதன்படி அவங்க பதவியில இருக்கிற காலத்துல தங்களோட அதிகாரப்பூர்வ கடமைகளை செய்யறதுக்காக எந்த நீதிமன்றத்துக்கும் போய் பதிலளிக்க வேண்டியதில்ல. அது மட்டும் இல்லாம, அவங்க பதவியில இருக்கிற வரைக்கும் அவங்க மேல எந்த ஒரு கிரிமினல் வழக்கும் தொடர முடியாது, அவங்கள கைது செய்யவோ அல்லது சிறையில அடைக்கவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவிட முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க, இது எனக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு. என்ன நெருடல்? இப்போ ஒரு ஜனநாயக நாட்டுல சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு தானே நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கோம். ஆமா, சமத்துவ உரிமை. நான் ஒரு தப்பு செஞ்சா எனக்கு தண்டனை, சிறைவாசம் எல்லாமே இருக்கு. ஆனா குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ என்ன செஞ்சாலும் அவங்கள கைது செய்ய முடியாது அப்படின்னா அவங்க சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்களா? இது பாக்குறதுக்கு ஒரு சர்வாதிகார தன்மை போல தோணலையா? நீங்க கேக்குறது மிக அடிப்படையான ரொம்ப நியாயமான கேள்வி. மேலோட்டமாக பார்க்கும்போது இது சமத்துவத்துக்கு எதிரானது போல தோணலாம். அப்புறம் எப்படி இதை ஏத்துக்கிறது? ஆனா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த சட்ட விலக்கு அல்லது பாதுகாப்பு அந்த தனிநபருக்காக வழங்கப்படுறது கிடையாது. ஓ, அந்த பதவிக்காகவா? எக்ஸாக்ட்லி. அவங்க வகிக்கிற அந்த உச்சபட்ச பதவிக்காக வழங்கப்படுறது. ஒரு நாட்டின் தலைவரோ அல்லது மாநிலத்தோட ஆளுநரோ கோடிக்கணக்கான மக்களுக்காக தினசரி பல முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். சரி. அப்படி முடிவெடுக்க ஒவ்வொரு முறையும் அதுல உடன்பாடில்லாத யாராவது ஒருத்தர் தொடுக்கிற வழக்குகளுக்காக அவங்க நீதிமன்ற படிகள்ல ஏறி இறங்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது? ஆமா, அரசாங்க வேலை நடக்காது. ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் முடங்கிடும் இல்லையா? அதனால பாரபட்சம் இன்றியும் எந்த ஒரு அச்சமின்றியும் அவங்க செயல்பட இந்த சுதந்திரம் ரொம்ப அவசியம். ஓ, அப்படின்றால் அவங்க பதவியில இருக்கிற வரைக்கும் அவங்கள யாருமே கேள்வி கேட்க முடியாதா? அவங்க தனிப்பட்ட முறையில தப்பு செஞ்சாலும் அப்படியே விட்டுடணுமா? அப்படி இல்ல. இதுலதான் நுட்பமான விஷயங்கள் இருக்கு. அவங்க மேலான தனிப்பட்ட விவகாரங்களுக்காக சிவில் வழக்கு தொடரணும்னா கண்டிப்பா தொடரலாம். அப்போ சிவில் கேஸ் போடலாம். ஆமா, ஆனா அதுக்கும் ஒரு நிபந்தனை இருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு எழுத்துப்பூர்வமா நோட்டீஸ் கொடுக்கப்படணும். அதையே 2 மாசம் நோட்டீஸ்? சாதாரண மக்களுக்கு அப்படியெல்லாம் எந்த அவகாசமும் தரமாட்டாங்களே. ஏன்னா நாட்டோட மிக உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க மேல ஒரு சிவில் வழக்கு வரும்போது அதை நீதிமன்றத்துக்கு வெளியே சுமூகமாக பேசி தீர்த்துக்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படணும். ஓஹோ.
பதவிக்கு எந்த ஒரு களங்கமும் வராம பாத்துக்கவே இந்த ஏற்பாடு. மேலும் அவங்க மேலான கிரிமினல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்க பதவியில இருக்கிற வரைக்கும் தான் அந்த பாதுகாப்பு. பதவி முடிஞ்சதும் கேஸ் போடலாமா? கண்டிப்பா. பதவி முடிஞ்ச உடனே அவங்க மேல வழக்கு தொடர முடியும். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கு. என்ன அது? நாடாளுமன்றம் கொண்டு வர்ற விதி 61 கீழான குற்றச்சாட்டுகள், அதாவது இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற பதவி நீக்க தீர்மானம். நாடாளுமன்றம் நினைச்சா அவங்கள பதவியிலிருந்து நீக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க சாதாரண குடிமகன் தான், தாராளமா ஆக்ஷன் எடுக்கலாம். இப்போ நல்லா புரியுது. இது தனிப்பட்ட நபருக்கு கொடுக்கற சலுகை இல்ல, அந்த நாற்காலிக்கு கொடுக்கப்படுற மரியாதை, அப்புறம் அரசோட தொடர்ச்சியான இயக்கத்துக்கான தேவை. மிகச்சரி. சரி, இப்போ தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டோம். அடுத்ததா நம்ம பிபிடில வர்ற 2வது பி. இது விதி 361A குறிக்குது. இதுவும் ஒரு பாதுகாப்பு தானா? ஆமா, இதுவும் ஒரு பாதுகாப்பு தான். ஆனா தலைவர்களுக்கு இல்ல, செய்திகளை வெளியிடுற ஊடகங்களுக்கு. ஓ, மீடியாவுக்கா? ஆமா. நாடாளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்றங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்க கூடும் இல்லையா? அதற்காக அவையில நடக்கிற விவாதங்களை செய்தித்தாள்லயோ அல்லது வானொலி தொலைக்காட்சியிலயோ உண்மையா வெளியிடுறவங்களுக்கு இந்த சட்டம் பாதுகாப்பு தருது. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகள்ல இருந்து இந்த 361A பாதுகாப்பு அளிக்குது இல்லையா? கரெக்ட். இது ஒரு மிக முக்கியமான சட்ட திருத்தம். தொடக்க கால அரசியலமைப்புல இது கிடையாது. 1978 கொண்டு வரப்பட்ட 44வது சட்ட திருத்தத்தின் மூலமா தான் இது சேர்க்கப்பட்டுச்சு. அது ஏன் அப்புறமா சேர்த்தாங்க? ஜனநாயகத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவைக்குள்ள எதை பத்தி பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க அப்படிங்கறத மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது ஊடகங்களோட கடமை. கண்டிப்பா. அந்த பணியை செய்யற ஊடகவியலாளர்கள் மேல அவையில என் பேருக்கு களங்கம் விளைவிக்கும்படி பேசிட்டாங்க அப்படின்னு யாராவது வழக்கு தொடர்ந்தா ஊடகங்கள் சுதந்திரமா செயல்பட முடியாது. உண்மைதான். அதற்காகவே இந்த சட்டக்கேடையும் வழங்கப்பட்டுச்சு. ஆனா இதுல ஒரு ஓட்ட வர வாய்ப்பு இருக்கே. இப்ப அவையில நடக்கிறத திருத்து ஒரு பொய் செய்தியா வெளியிட்டா என்ன செய்யறது? அல்லது வேணுன்றே ஒரு அரசியல்வாதியோட நற்பெயரை கெடுக்கிறதுக்காக உள்நோக்கத்தோட செய்தி வெளியிட்டா அப்பவும் அவங்களுக்கு இந்த பாதுகாப்பு பொருந்துமா? நீங்க சரியா அந்த புள்ளிய பிடிச்சிட்டீங்க. சட்டம் இத மிக தெளிவா கையாளுது. இந்த பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னா வெளியிடுற செய்தியில எந்த ஒரு உள்நோக்கமும், அதாவது காழ்ப்புணர்ச்சியும் இருக்கக்கூடாது. ரிப்போர்ட் உண்மையா இருக்கணும். ஆமா, அறிக்கை உண்மையானதா இருக்கணும். உள்நோக்கத்தோட பொய்யான செய்தியை வெளியிட்டா நிச்சயமா இந்த பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைக்காது. அவங்க மேல வழக்கு தொடரலாம். அப்போ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கு. அதே போல அவையோட ரகசிய அமர்வுகளுக்கு இது பொருந்தாது. தேச பாதுகாப்புக்காக நாடாளுமன்றம் ரகசியமா கூடி பேசினா அத ஊடகங்கள் வெளியே கசிய விட முடியாது. சீக்ரெட் செஷன்ஸ் வெளியே வரக்கூடாது. ஆமா, பொறுப்பான ஊடகவியலுக்கு மட்டுமே இது பாதுகாப்பு, அவதூறுகளுக்கு கிடையாது. மிகச் சரியான வரன்முறை. சரி, தலைவர்களுக்கும் பாதுகாப்பு பார்த்தாச்சு, ஊடகங்களுக்கும் பாதுகாப்பு பார்த்தாச்சு. அடுத்ததா நம்ம பிபிடில வர டி அப்படிங்கிற எழுத்து. ஆமா, அடுத்தது டி. பாதுகாப்பு வளையங்களை தாண்டி தண்டனை வழங்குற ஒரு இடத்துக்கு வரோம். இது விதி 361B, டிஸ்குவாலிஃபிகேஷன், அதாவது தகுதி இழப்பு. கரெக்ட். ஒரு சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் 10வது அட்டவணையின் கீழ், அதாவது கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி இழப்பு செய்யப்பட்டா அவர் எந்த ஒரு ஆதாயம் தரும் அரசியல் பதவியும் வைக்க முடியாது அப்படின்னு இது சொல்லுது. ஆமா, இதுவும் தொடக்கத்துல இல்லையே, 2003ல தானே சேர்க்கப்பட்டிருக்கு. இது எதற்காக கொண்டு வரப்பட்டுச்சு? அரசியல்ல நடக்கிற ஒரு மோசமான வியாபாரத்தை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது இது. நீங்களே யோசிச்சு பாருங்க, மக்கள் கிட்ட ஒரு கட்சியோட சின்னத்தை காட்டி ஓட்டு கேட்டு ஜெயிப்பாங்க. ஆமா. அவைக்கு போனதும் எதிர்கட்சி ஆசை காட்டுற பணத்துக்காகவோ அல்லது வேறு சலுகைகளுக்காகவோ அப்படியே கட்சி தாவுவாங்க. ரொம்ப சகஜமா நடக்கிற விஷயம் தானே. இவங்கள கண்டிக்க கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதன் மூலமா அவங்களோட எம்எல்ஏ அல்லது எம்பி பதவி பறிக்கப்படும். சரி, பதவி போயிடும். ஆனா இங்கதான் அரசியல்வாதிகள் ஒரு குறுக்கு வழியா கண்டுபிடிச்சாங்க. பதவி போன பிறகு என்ன குறுக்கு வழி? பதவி போனதும் அந்த நபரை தங்கள் கட்சிக்கு இழுத்த ஆளுங்கட்சி என்ன செய்வாங்க தெரியுமா? அவருக்கு நேரடியாக எம்எல்ஏ பதவி கொடுக்க முடியாவிட்டாலும் அரசுக்கு சொந்தமான ஏதேனும் ஒரு வாரியத்தோட தலைவர் பதவியை கொடுத்துருவாங்க. ஓ, அப்படியா? ஆமா, அதாவது குடிநீர் வடிகால் வாரிய தலைவர் அல்லது போக்குவரத்து கழக தலைவர் அப்படின்னு ஒரு பதவியை கொடுத்து
கார்ல சிவப்பு விளக்கும் அரசு பணத்துல பெரிய சம்பளமும் கொடுத்து அவரை சமாதானப்படுத்துவாங்க. கொள்ளைப்புறமா வந்து அரச பதவியில உட்கார்றதா? எக்ஸாக்ட்லி. அட பாவமே, மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தருக்கு நம்மளோட வரி பணத்திலிருந்து சம்பளமும் சலுகைகளும் கொடுக்கறதா? இது அப்பட்டமான ஜனநாயக படுகொலையாச்சே. அதை தடுக்கத்தான் இந்த 361B ஒரு இரும்பு வேலியா கொண்டு வந்தாங்க. இதுல என்ன ரூல்ஸ்? இதன்படி அப்படி தகுதியிழப்பு செய்யப்பட்ட நபர் அந்த அவையோட பதவிக்காலம் முடியும் வரையிலோ அல்லது அவர் மீண்டும் ஒரு இடைத்தேர்தல்ல போட்டியிட்டு மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி வெல்லும் வரையிலோ. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. தவறு செய்யறவங்களுக்கு தகுந்த பதிலடி. சரி, இப்போ நம்மளோட நினைவாற்றல் சூத்திரத்தோட அடுத்த பகுதிக்கு வருவோம். சரி, பிபிடி முடிஞ்சது. அடுத்தது பிஏ. ஆனா இங்க தான் நாம முன்பே சொன்ன அந்த மிஸ்ஸிங் எண் வருது. 361 தொடர்ந்து 362 வரணும். ஆனா நம்ம வரிசையில 362 அப்படிங்கிற எண்ணே கிடையாது. ஆமா, அது இல்ல. ஏன் தெரியுமா? நம்ம மொபைல் போன்ல இருக்கிற பழைய ஆப்ஸை இனி நமக்கு தேவையில்லைன்னு அன்இன்ஸ்டால் செஞ்சு நீக்கும் இல்லையா? அத போலவே 362வது விதியை இந்திய அரசியலமைப்புல இருந்தே நீக்கிட்டாங்க. ஆமா, அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. 1971ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 26வது சட்ட திருத்தத்தின் மூலமா விதி 362 முற்றிலுமா நீக்கப்பட்டுச்சு. அது எதை பத்தின சட்டம்? அந்த விதி எதை பத்தியதுன்னா, இந்தியாவை ஆண்ட பழைய மன்னர்களுக்கான உரிமைகள் மற்றும் அவங்களோட தனிப்பட்ட சலுகைகளை பாதுகாப்பத பத்தியது. ஓ, மன்னர்கள் காலத்துக்கே நம்மள கூட்டிட்டு போறீங்க. சரி, 362 நீக்கிட்டாங்க. அப்படி என்றால் பிஏவில் உள்ள பி எதை குறிக்குது? அது விதி 363. இது கொஞ்சம் சிக்கலானதா தெரியுதே. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்திய மன்னர்களோடு அரசு செஞ்சுகிட்ட உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள் சார்ந்து எழும் பிரச்சனைகள்ல உச்சநீதிமன்றம் உட்பட எந்த நீதிமன்றமும் தலையிட முடியாது அப்படின்னு இது சொல்லுது. ஆமா, நோ கோர்ட் இன்டர்ஃபேரன்ஸ். மன்னர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் பிரச்சனைனா நீதிமன்றம் தானே தீர்த்து வைக்கணும். எதற்காக நீதிமன்றத்துக்கே தடை போடுறாங்க? இத நாம சுதந்திரம் கிடைச்ச காலகட்டத்தோட பின்னணியில இருந்து பார்க்கணும். 1947ல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ இன்னைக்கு நாம பாக்குற இந்த ஒருங்கிணைந்த இந்திய வரைபடம் கிடையாது. ஆமா, நிறைய சமஸ்தானங்கள் இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. 500க்கும் மேற்பட்ட சிறிய மற்றும் பெரிய சமஸ்தானங்கள், அதாவது மன்னராட்சி பகுதிகள் இருந்துச்சு. இந்த மன்னர்கள் எல்லாம் இந்திய ஒன்றியத்துக்குள்ள கொண்டு வர சர்தார் வல்லபாய் பட்டேல் எத்தனையோ பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். பல வாக்குறுதிகளை கொடுத்தார், பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு. அந்த ஒப்பந்தங்கள்ல கண்டிப்பா மன்னர்களுக்கு சில விஐபி சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கும்னு யூகிக்கிறேன். கட்டாயமா? அந்த சிக்கலான வரலாற்று சூழல்ல எப்படியாவது தேசத்தை ஒன்றாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக பல உடன்படிக்கைகள் செய்யப்பட்டுச்சு. சரி. ஆனா அரசியலமைப்பு அமலுக்கு வந்த பிறகு அந்த பழைய ஒப்பந்தங்கள்ல ஏதாவது சிக்கல் வந்தா சாதாரண சட்டங்கள அளவுகோலா வச்சு நீதிமன்றங்கள் விசாரிக்க தொடங்கினா என்ன ஆகும்? நிறைய கேஸ் வருமே. நூற்றுக்கணக்கான மன்னர்கள் அரசு தங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றல அப்படின்னு நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தா ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்குற லட்சியமே பெரும் குழப்பத்துல முடிஞ்சிரும். அரசாங்கத்தால வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனாலதான் அந்த பழைய ஒப்பந்தங்கள்ல எழும் பிரச்சனைகள்ல நீதிமன்றங்கள் தலையிட முடியாது அப்படிங்கிற ஒரு முட்டுக்கட்டைய விதி 363ல வச்சாங்க. ஓ, அப்படி என்றால் நாட்டை ஒன்றிணைக்க வேற வழியில்லாம நீதிமன்றத்தோட கைகளை கட்டி போட்டாங்க. இப்ப புரியுது. ஆமா. அடுத்து பிஏவில் உள்ள ஏ. இது விதி 363 ஏவ குறிக்குது. இது 1971ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்ட ஒரு திருத்தம். கரெக்ட். மன்னர்களுக்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுச்சு. அப்புறம் அவங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மன்னர் மானியம், அதாவது பிரிவி பர்ஸ், முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு இது சொல்லுது. இது ஒரு பெரிய துரோகம் இல்லையா? முதல்ல ஒப்பந்தம் போட்டு உள்ளே அழைக்கிறது, பிறகு அவங்களுக்கு கொடுத்த மானியத்தை நிறுத்துறது. இதை எப்படிங்க நியாயப்படுத்த முடியும்? நீங்க எழுப்புற இதே கேள்வியும் விமர்சனமும் 1971ல இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போதும் கடுமையா எழுந்துச்சு. நிறைய பேர் எதிர்த்திருப்பாங்களே. ஆமா, வாக்குறுதியை மீறுவது அரசாங்கத்தோட நம்பகத்தன்மையை குலைக்கும் அப்படின்னு பலரும் வாதிட்டாங்க. ஆனா அன்றைய அரசாங்கம் இதை எப்படி அணுகுச்சுன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச புதிதுல மன்னர்களை சமாதானப்படுத்த அந்த மானியங்கள் தேவைப்பட்டுச்சு. சரி. ஆனா 20-30 ஆண்டுகள் கழிச்சு இந்தியா ஜனநாயகம் வேரூன்றி வலுப்பெற்ற பிறகு சமத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நாட்டுல இது ரொம்ப முரண்பாடா இருந்துச்சு. மக்கள் வரிப்பணத்திலிருந்து மன்னர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கறது மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படின்னு நினைச்சாங்களா? சரியா சொன்னீங்க. கோடிக்கணக்கான மக்கள் வறுமையில வாழும்போது ஒரு சிலருக்கு மட்டும் அவங்க பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த குடும்பத்துல பிறந்தாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மன்னர் அந்தஸ்தும்
மக்களோட வரி பணத்திலிருந்து பல லட்சம் ரூபாய் மானியமும் கொடுக்கறது சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு வாதிடப்பட்டுச்சு. அதுவும் நியாயமான வாதம் தானே. ஆமாதான். 363A மூலமா அந்த மானியங்கள் ஒழிக்கப்பட்டுச்சு. அவங்கள மன்னர்களாக அங்கீகரிப்பதும் அதிகாரப்பூர்வமா நிறுத்தப்பட்டுச்சு. ஒரு தேசம் காலத்துக்கேற்ப தன்னைத்தானே எப்படி புதுப்பிச்சுக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். ஆமா, முதல்ல ஒப்பந்தம் செஞ்சு உள்ளே கொண்டு வந்தாங்க. அதை காக்க 363 கொண்டு வந்தாங்க. பிறகு நாடு ஜனநாயக பாதையில முதிர்ச்சி அடைஞ்சதும் அந்த சலுகைகளை 363A மூலமா ரத்து செஞ்சாங்க. ஒரு ஆழமான அரசியல் நகர்வு இது. கண்டிப்பா. சரி, பல 100 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றை முடிச்சிட்டு மீண்டும் தற்கால அதிகார போட்டிக்கு வருவோம். நம்ம சூத்திரத்தோட கடைசி பகுதியான PETIக்கு செல்வோம். ஓகே. இதுல முதல் எழுத்து P. விதி 364 குறிக்குது. துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் தொடர்பான சிறப்பு ஏற்பாடுகள். ஆமா, நாடாளுமன்றமோ அல்லது மாநில சட்டமன்றமோ இயற்ற எந்த ஒரு சட்டமோ ஒரு குறிப்பிட்ட முக்கிய துறைமுகத்திற்கோ அல்லது விமான நிலையத்திற்கோ பொருந்தாது அப்படின்னோ அல்லது சில மாறுதல்களோடு தான் பொருந்தும் அப்படின்னும் அறிவிக்க குடியரசுத் தலைவருக்கு சிறப்பு அதிகாரம் அளிக்குது இந்த விதி 364. இது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஒரு துறைமுகம் மாநிலத்துல இருக்கு. மாநில நிலத்துல மாநில மக்கள் வேலை செய்யற ஒரு துறைமுகத்தின் மேல மாநில சட்டமன்றம் சட்டம் இயற்றினா சரி, அத செல்லாதுன்னு சொல்ல குடியரசுத் தலைவருக்கு எப்படிங்க அதிகாரம் தர முடியும்? இது அப்பட்டமா மாநில உரிமைகளை பறிக்கிற செயல் இல்லையா? கூட்டாட்சி தத்துவத்துக்கு இது எதிரானதுக்கு போல தெரியுதே. உங்களோட இந்த கோபத்தை பல மாநில அரசுகளும் பல முறை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனா இத நீங்க தேச பாதுகாப்பு அப்படிங்கிற கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கணும். தேச பாதுகாப்பா? சாதாரண துறைமுகங்களுக்கு இது பொருந்தாது. முக்கிய துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். அவை வெறும் போக்குவரத்து மையங்கள் கிடையாது. அவை இந்தியாவோட சர்வதேச எல்லைகள். சர்வதேச எல்லைகள்னா? அங்கதான் வெளிநாடுகள்ல இருந்து கப்பல்களும் விமானங்களும் வருது. தேச பாதுகாப்பு, சுங்கவரி வசூல், சர்வதேச வர்த்தகம், வெளிநாட்டு தொடர்புகள் அப்படின்னு பல சிக்கலான விஷயங்கள் அங்கே கையாளப்படுது. ஓ, அதனால சென்ட்ரல் கண்ட்ரோல் தேவையா? ஆமா, ஒரு மாநில அரசு தனது உள்நாட்டு அரசியல் லாபங்களுக்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ அங்கே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா அது ஒட்டுமொத்த இந்தியாவோட சர்வதேச செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையா அமைஞ்சிடக்கூடாது. புரியுது. ஒருவேளை ஒரு மாநில அரசு எங்க துறைமுகத்துல வெளிநாட்டு கப்பல்கள் வரக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டா என்னாகும்? அதை தடுக்கவே இது போன்ற மிக முக்கியமான இடங்களை மட்டும் குடியரசுத் தலைவரோட சிறப்பு பார்வையில வச்சிருக்காங்க. ஆஹா, அப்படி என்றால் ஒரு மாநில அரசு தன் எல்லைக்குள்ள எந்த சட்டம் இயற்றினாலும் அதை கட்டுப்படுத்துற கடிவாளம் ஒன்றிய அரசுகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஒரு வகையில ஆமா. இதை விட ஒரு பெரிய ஆயுதம் அடுத்து வர்ற அப்படிங்கிற எழுத்துல ஒளிஞ்சிருக்கு. அதுதான் விதி 365. அரசு பின்பற்ற தவறினா அந்த மாநிலத்துல அரசியலமைப்பு இயந்திரம் முடங்கிடுச்சு அப்படின்னு குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கலான்னு இது சொல்லுது. கரெக்ட். இதை நான் நேரடியா கேட்கறேன். சாதாரணமா ஒரு வழிகாட்டுதலை பின்பற்றல அப்படிங்கிறதுக்காகவே ஒட்டுமொத்த மாநில அரசையும் கலைச்சிட முடியுமா? இது ஒரு ஜனநாயக நாட்டுல சர்வாதிகாரத்துக்கான அஸ்திவாரம் இல்லையா? இது மிக மிக கூர்மையான கேள்வி. கூட்டாட்சி தத்துவம் பத்தி பேசும்போது விதி 365 எப்போதுமே ஒரு பெரிய விவாத பொருளாகவே இருந்து வருது. ஆமா, கண்டிப்பா விவாதிக்கணும். அரசியலமைப்பு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகாரங்களை தெளிவா பிரிச்சு கொடுத்திருக்கு. ஆனா ஒரு நாட்டோட ஒற்றுமை சிதைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில முக்கியமான நேரங்கள்ல ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு கட்டளைகளை பிறப்பிக்க அதிகாரம் இருக்கு. கட்டளைகளை பிறப்பிக்கலாம், ஆனா அதை கேட்கல அப்படிங்கிறதுக்காக ஆட்சியை கலைக்கிறதா? இங்கதான் நீங்க 356வது விதியையும் சேர்த்து பார்க்கணும். மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து அரசே செயல்பட முடியாத நிலை வரும்போது குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த 356 பயன்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமா, பிரசிடென்ட் ரூல். அந்த 356 பயன்படுத்துறதுக்கான ஒரு தூண்டுதலா இந்த 365 செயல்படுது. அதாவது ஒரு மாநில அரசு தொடர்ந்து வேணுமேன்றே ஒன்றிய அரசோட சட்டப்பூர்வமான கட்டளைகளை மீறினா அந்த மாநிலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க தயாராக இல்ல அப்படின்னு பொருள் கொள்ளப்படும். அதாவது ஒட்டுமொத்த நாட்டோட கட்டமைப்பும் சிதைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு எமர்ஜென்சி பிரேக் போல இது செயல்படுதா? துல்லியமா சொல்லிட்டீங்க. ஒரு மாநிலம் நாட்டை விட்டு பிரிஞ்சு போறதையோ அல்லது முற்றிலும் அரசியலமைப்புக்கு எதிராக செயல்படுறதையோ தடுக்க கொடுக்கப்பட்ட பிரம்மாஸ்திரம் இது. ஆனா இது தப்பா பயன்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கே. ஆமா, நீங்க பயப்படுற போல இத ஒரு அரசியல் ஆயுதமா தவறாக பயன்படுத்தினா அது மாநில சுயாட்சிக்கு பெரும் அச்சுறுத்தலா மாறும் அபாயம் நிச்சயம் இருக்கு. ஒரு ஜனநாயக நாட்டுல இந்த ஆயுதம் எப்போதுமே உரையில தான் இருக்கணும்.
மிக மிக அரிதான சூழல்ல மட்டுமே வெளியெடுக்கப்படணும். ரொம்ப பெரிய அதிகாரங்களை பத்தி பேசிட்டோம். கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கலாம். சரி, பல கடுமையான விதிகளை தாண்டி வந்துட்டோம். நம்ம சூத்திரத்தோட கடைசி 2 எழுத்துக்கள் TI. ஆமா, லாஸ்ட் 2 லெட்டர்ஸ். இதுல T அப்படிங்கிறது விதி 366 குறிக்குது. டெஃபினிஷன்ஸ், அதாவது வரையறைகள். அரசியல் அமைப்புல பயன்படுத்தப்படுற வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் இதுல இருக்கு. கரெக்ட். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நாம ஒரு சிக்கலான போர்டு கேம் விளையாடும் போது எல்லாரும் விதிகளை மாத்தி மாத்தி புரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அதோட கையேட்டோட பின்பக்கம் கொடுக்கப்பட்டிருக்க சொற்களஞ்சியம் போல இது செயல்படுது. சரியா? மிக அருமையான ஒப்பீடு. சட்டத்துல வார்த்தைகளுக்கு பல அர்த்தங்கள் வரலாம் இல்லையா? ஆமாம், லாயர்ஸ் அதனே பண்ணுவாங்க. ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு பல வழக்கறிஞர்கள் பலவிதமா வாதிடுவாங்க. அப்படிப்பட்ட குழப்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அரசியலமைப்பை எழுதினவங்க ஒரு அகராதியையே 366ல வச்சிருக்காங்க. இதுல பல சுவாரஸ்யமான வார்த்தைகளுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. விவசாய வருமானம் அப்படின்னா என்ன, ஆங்கிலோ இந்தியன் அப்படிங்கிறவங்க யாரு, நிறுவன வரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது முதல் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது GST வரையிலான விளக்கங்கள் இதுல இருக்கு. மாநிலம் அப்படின்னா என்ன, யூனியன் பிரதேசம்னா என்ன, ஓய்வூதியம் எதை குறிக்கும் அப்படின்னு அரசியலமைப்பு முழுவதும் பயன்படுத்தப்படுற வார்த்தைகள் இந்த 366வது விதியில தான் ஆணித்தரமா வரையறுக்கப்பட்டிருக்கு. ஆமா, இந்த வரையறைகள் இல்லை என்றா இந்தியாவோட ஒவ்வொரு உயர் நீதிமன்றமும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தாங்கள் நினைச்சபடி விளக்கம் சொல்ல தொடங்கணும். ஒரு கன்ஃபியூஷன் வந்துரும். கேரளா நீதிமன்றம் ஒரு பொருளை சரக்கு அப்படின்னு சொல்லும், குஜராத் நீதிமன்றம் அது வேற மாதிரி சொல்லும். சட்டம் அப்படிங்கிறது நாடு முழுவதும் ஒரு சீரான பாதையில பயணிக்க இந்த 367வது விதி மிக மிக அவசியம். இறுதியா நம்ம சூத்திரத்தோட கடைசி எழுத்தான I, இது விதி 367 குறிக்குது. இன்டர்பிரேஷன், அதாவது அரசியலமைப்பை எவ்வாறு பொருள் கொள்வது அப்படிங்கிறதுக்கான விதி. இதுவும் அகராதி போலதானா? இது சற்று நுட்பமானது. ஒரு சட்டத்தை படிக்கும்போது அதை புரிஞ்சுக்கிறதுல ஏதேனும் சந்தேகம் வந்தா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு 1987ஆம் ஆண்டின் ஜெனரல் கிளாசஸ் ஆக்ட் அப்படிங்கிற பழைய சட்டத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு இது வழிகாட்டுது. ஓ, பழைய சட்டத்தோட ரெஃபரன்ஸ். ஆமா, மேலும் இதுல ஒரு மிக முக்கியமான குறிப்பு இருக்கு. நீங்க அரசியலமைப்பை படிக்கும்போது எங்கேயாவது நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றம் இயற்றிய சட்டங்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தா அது வெறும் சட்டங்களை மட்டும் குறிக்காது. வேற எது குறிக்கும்? குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநர் பிறப்பிக்கும் அவசர சட்டங்களையும் உள்ளடக்கியதாகவே கருதப்படும். அதாவது அவசர சட்டங்களும் சாதாரண சட்டங்களுக்கு இணையான பலத்தையும் மதிப்பையும் கொண்டது அப்படிங்கறத இது தெளிவுபடுத்துது. எக்ஸாக்ட்லி. அதே போல வெளிநாட்டு அரசு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் இந்த 367ல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியா அல்லாத வேற எந்த நாடும் வெளிநாட்டு அரசு தான் அப்படின்னு இது மிக எளிமையா சொல்லுது. மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி என்றால் இந்த ஒட்டுமொத்த பகுதி 19ஓட சுருக்கம் என்ன? ஆரம்பத்துல இதர வகைமுறைகள் அப்படின்னு ஒரு டிராயரை போல தோண இந்த தலைப்புக்குள்ள நாம இவ்வளவு பெரிய வரலாற்று ஆவணங்களை பார்த்திருக்கோம். இதோட மைய கருத்து மிகவும் எளிமையானதுங்க. ஒரு பிரம்மாண்டமான கப்பலை வடிவமைக்கும் போது அதோட இன்ஜினும் திசை திருப்புற சக்கரமும் முக்கியம்தான். ஆனா எதிர்பாராத புயல் வரும்போது கப்பல் மூழ்காம தடுக்க உதவுற அவசர கால கதவுகள், அதிகப்படியான அழுத்தத்தை குறைக்கிற வால்வுகள் மற்றும் திசை காற்ற கருவிகள், இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் இந்த பகுதி 19. இதை இதர அப்படின்னு சொல்றதை விட அத்தியாவசியமான பாதுகாப்புகள் அப்படின்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். மிக சிறப்பான சிந்தனை. இதுவரை நாம பேசினதை வச்சு பார்க்கும்போது நாம ஆரம்பத்துல பயன்படுத்தின PPD PAP IDI அப்படிங்கிற குறியீடு எவ்வளவு ஆழமானது அப்படின்னு புரியுது. கண்டிப்பா. குடியரசுத் தலைவருக்கான பாதுகாப்பு, செய்திகளை வெளியிடுற ஊடகங்களுக்கான பாதுகாப்பு, கட்சி தாவியர்களுக்கான தகுதி இழப்பு, மன்னர் மானியங்களோட ஒழிப்பு, துறைமுகங்கள் மேலான சிறப்பு அதிகாரம், மாநில அரசுகளை கட்டுப்படுத்துற அதிகாரம் மற்றும் வார்த்தைகளுக்கான வரையறைகள் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இவை அனைத்தையும் ஒரு சிறு வார்த்தைக்குள்ள சுருக்கி நீங்க உங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம். ஆமா, கடைசியா உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டு சொல்றோம். நாம ஆரம்பத்துல அந்த இதர பொருட்கள் வைக்கிற டிராயரை பத்தி பேசணும் இல்லையா? இதர அப்படின்னு பெயரிடப்பட்ட இந்த பகுதியில தான் நாட்டோட மிகப்பெரிய அதிகாரங்களும் ஒரு தலைமுறையோட வரலாறையே மாத்தின மன்னர் மானிய ஒழிப்பு மாதிரியான மாபெரும் நிகழ்வுகளும் ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. உண்மை. நீங்க யோசிச்சு பாருங்க. இத போலவே நம்ம சமூகத்திலையும் நம்ம அன்றாட வாழ்விலையும் முக்கியமற்றவை அப்படின்னு நம்ம ஓரம் கட்டுற விஷயங்கள்ல தான் உண்மையான அதிகாரம் உறங்குதா? நாம எதை சாதாரணம் அப்படின்னு கடந்து போறோமோ அதுதான் ஒட்டுமொத்த அமைப்பையே ஆட்டு வைக்கிற மையப்புள்ளியா இருக்குமோ? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிந்தித்து பாருங்க. அருமையான கேள்வி. இந்த தேடல எங்களோட பயணித்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம்.